ஆந்திராவில் குடும்ப சண்டையில் மனைவி மற்றும் மாமியாரை வெட்டி கொலை செய்த சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. கணவனை பிரிந்து 3 குழந்தைகளையும் பரிதவிக்க விட்டு சென்றதால் இருவரின் உயிர் பறிபோயுள்ளது. நடந்தது என்ன? ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பொய்ப்பிலங்கா கிராமத்தைச் சேர்ந்தவர் சீதா ராமராஜு. 36 வயதான இவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு லதா என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். குழந்தை குட்டிகளுடன் இல்லற வாழ்க்கையை இனிமையாக சென்ற நிலையில் திருமண பந்தத்தை மீறிய சந்தேகத்தால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. சீதா ராமராஜு வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்துள்ளார். இவர் பாலியல் வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்ட நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்பொழுது வட்டி தொழிலை அவருடைய மனைவி லதா கவனித்து வந்துள்ளார். சிறையில் இருந்து வெளியில் வந்த சீதா ராமராஜுவுக்கு தனது மனைவி லதாவின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அவருக்கு வேறு ஒரு ஆணுடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகித்து நாள்தோறும் அடி என அடித்து துன்புறுத்தியுள்ளார். வீட்டிற்குள் புகைந்த சண்டை ஊர் பஞ்சாயத்து வரை சென்றுள்ளது. இருவரும் சேர்ந்து வாழ முடியாது என்று திட்டவட்டமாக கூறியதால் பஞ்சாயத்து செய்தவர்கள் செம்பை சாட்சியாக வைத்து அவர்களை பிரித்து விட்டுள்ளனர். இதையடுத்து கணவனை பிரிந்த லதா பக்கத்து ஊரில் தனியாக வசித்து வந்துள்ளார். அதே வேளையில் 3 குழந்தைகளும் சீதா ராமராஜுவின் பராமரிப்பில் வளர்ந்துள்ளனர். மேலும் சீதா ராமராஜு அதே ஊரைச் சேர்ந்த குமாரி என்பவரை 2வது திருமணம் செய்துள்ளார். அவர் தற்பொழுது கர்ப்பமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதல் மனைவி லதா பொய்ப்பிலங்கா கிராமத்தில் உள்ள தனது தாயார் லட்சுமியை பார்க்க வந்துள்ளார். அதை அறிந்து அங்கு சீதா ராமராஜு தனது நண்பர் இருவருடன் சென்றுள்ளார். தன்னிடம் 3 குழந்தைகளை விட்டுவிட்டு தனது பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஜாலியாக இருக்கிறாயா என லதாவிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து லதாவை சரமாரியாக வெட்டியுள்ளார். அலறல் சத்தம் கேட்டு அவரின் தாயார் ஓடி வந்து காப்பாற்ற முயற்சித்துள்ளார். ஆத்திரத்தில் அவரையும் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கொடூரமாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். கொலைக்கு பயன்படுத்திய அரிவாளை கோதாவரி நதியில் வீசிவிட்டு 3 பேரும் தலைமறைவாகியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அறிந்து விரைந்து வந்த ராஜமகேந்திரவரம் போலீசார் இருவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய சீதா ராமராஜு உள்ளிட்ட 3 பேரை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். ஏற்கனவே 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவரை கொலை செய்த வழக்கில் சீதா ராமராஜு சிறை சென்று வந்துள்ளார். 2 முறை சிறை சென்று வந்தவர் முதல் மனைவி மற்றும் மாமியாரை கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் பதைபதைக்க வைத்துள்ளது.